ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹோம்மேட் லிப் பாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸில் லிப் லைனர், லிப்ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிப்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பேரபென்ஸ் அப்படின்ற கெமிக்கல் இருக்குது. அதனால நம்ம லிப் வந்துட்டு ரொம்ப டார்க்கன் ஆகிடும், கருப்பாயிடும், அதுக்கப்புறம் சாப்பிடு லிப்பாக மாறிடும். அதாவது வெடிப்பு ஒரு சிலருக்கு வந்துட்டு சொர சொரன்னு இருக்கும் லிப்ஸ், அந்த மாதிரி மாறிடும். ஸோ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணணுங்க. ஓகேங்களா? கடையிலேருந்து லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால கூட நம்ம லிப் வந்துட்டு டார்க்கன் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம வீட்டிலேயே வந்து லிப் பாம் தயாரித்து நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ஈஸியாக தயாரித்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸ்டிக், லிப் லைனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிப் பாம் யூஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக டெய்லியுமே யூஸ் பண்ணணுங்க. டெய்லி வந்துட்டு டைம் டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, காலையில் இல்லை மதியம் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுச்சோ அப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா சன்லைட் வந்துட்டு நம்ம ஃபேஸில் பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தாங்க நம்ம லிப்பும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த லிப் பாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த லிப் பாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரெண்டே இன்க்ரீடியன்ட் தாங்க தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பீட்ரூட்டு. நேச்சுரல் வேல நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்றதுனால பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தோல் ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம காய் செருவுவோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி செருவிடுங்க. தேங்காய் துருவல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் ஃபுல்லாகவே துருவிட்டேன். பீட்ரூட் வந்து நம்ம லிப்பை நல்லா பிங்க் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் பீட்ரூட் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த வடிகட்டியில் இந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மசிச்சு சாறு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? கையிலையோ இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே நமக்கு சாறு விழுகும். இப்போ பீட்ரூட் சாரி நான் எடுத்துட்டேங்க. தண்ணி எதுவுமே கலக்காமல் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தாங்க வந்திருக்கு, குட்டி பீட்ரூட் எடுத்ததுனால. இதில் நம்ம இப்போது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த சாறு செஞ்சு வச்சுக்கலாம். இதுவே வந்துட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் எனக்கு வரும். இப்போது இது ரெண்டையுமே நல்லா நம்ம கலந்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பீட் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சாரோட இந்த நெய் வந்துட்டு கலக்கும். இல்லை அப்படின்னா நெய் தனியாக தண்ணி தனியாக உங்களுக்கு தெரியும். அதனால 2 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன், இந்த சாரோட இந்த நெய் வந்துட்டு நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம லிப் பாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தண்ணி பதத்துக்கு இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி கண்டெய்னர் தனியாக ஒரு 5 ருபீஸ்க்கு கிடைக்கும் நமக்கு கடையில். நான் வந்துட்டு பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி வந்துட்டு தீந்ததோட டப்பா இருந்துச்சு, அந்த டப்பா யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெய் நம்ம லிப்பை நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா கோகனட் ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக தெரியும். சரிங்களா? இப்போ இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 டேஸ்க்கு இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டுமே போதும். இது தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்த ஃபோட்டோ. இப்போது 1 டே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம நார்மலாக லிப் பாம் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த ஸ்டேஜுக்கு நமக்கு இது கிடைக்குங்க. இந்த லிப் பாமை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் மட்டும்தாங்க ஸ்டோர் பண்ணணும், வெளியில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி வெளியில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் சாறு தனியாக நெய் தனியாக வந்துட்டு பிரிஞ்சிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். பொதுவாக உங்களுக்கு நேச்சுரல் பிங்க் லிப் வேணும் அப்படின்னா சுகர் யூஸ் பண்ணி லிப்பை வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும்
உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேபி யூஸ் ஆகலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.